ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சிறுகடிக்காசி சீரியலில் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு பார்ப்போம். விஜயா வந்து அவங்க வீட்டு மாடியிலேருந்து பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கு வெளியில் வந்து அந்த மீனாவோட செட்டு பூக்கடை இருக்குது. அந்த இதை வந்து ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். ரொம்ப நேரம் அவங்க வீட்டு பக்கத்துலேயே வெளியிலே வந்து நின்றுக்கிட்டே இருக்கார். யார் இது, நம்ம வீட்டிலேருந்து ரொம்ப நேரமாக நோட்டம் விட்டுட்டே இருக்கானே, இவன் யார் அப்படின்ட்டு விஜயா வந்து கீழே இறங்கி வராங்க. ஆமாம், நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க. அவர் பேர் சொல்கிறாரு. யாருன்னு கேட்டால் பேர் ஏன் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், யாருன்னு கேட்டால் பேரை தான் சொல்லணும், வேறு என்னமா பண்ணணும். விஜயா மலர் அங்காடி அப்படி போட்டிருக்கேன். இந்த விஜயா யார் அப்படின்னே, யோ நீ யாரியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, நான் அந்த விஜயா பார்க்க தான்மா வந்தேன்னே, அந்த விஜயா நான் தான் அப்படிங்கிறாங்க. ஓ, நீங்கள் தான் அந்த விஜயாவா? அப்போ அந்த பூக்கடைன்னே அது உங்கள் தானா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இல்லை இதெல்லாம் ஏது கிடையாது. அப்போ உங்கள் பேரில் தானே இது இருக்குது, அப்போ இது உங்கள் பூக்கடை தானே அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கும்போது மீனா வந்துடுறாங்க. உடனே வணக்கங்க, ஏன் வாங்க அப்படிங்கிறாங்க. அம்மா, இந்த பூக்கடைக்குரிய ஓனருன்னு நான் தான், சொல்லுங்கள் அப்படிங்க. இந்த மாதிரி உன் தங்கச்சி அனுப்பிவிட்டாம்மா, நீ தானே அது அப்படின்ட்டு அவங்க பேசிடுறாங்க. எவ்வளோம்மா நீ கேட்ட அப்படின்னு எல்லா விவரத்தையும் சொல்கிறாரு. கடைசி அவர் யாருன்னா அவங்க தங்கச்சி அனுப்பினவர் வட்டிக்கு ரூபா வாங்குவான்னு சொன்னாங்க. அவர்கிட்ட தான் வட்டிக்கு ரூபா வாங்குறதுக்காக அவங்க தங்கச்சி அனுப்பியிருக்காங்க. சரின்னு இவங்க எல்லாம் விசாரிச்சிருங்க. உங்கள் அம்மா அடிக்கடி என்கிட்ட தான் வாங்குவாங்க, கரெக்டாக கொடுத்துருவாங்க. அதே போல் நீ கரெக்டாக கொடுத்துருவீங்களே? கண்டிப்பாக கொடுத்துருவேனே. உடனே எவ்வளோமா கேட்டேன்? உடனே 20,000 கேட்டேன் அப்படின்ட்டு அவர் அந்த ஒரு பேப்பர் மாதிரி கொடுக்குறாங்க. இது வாஸ்து பார்த்து இல்லை சைன் போர்டு வாங்குறாங்க. அவங்களும் வாஸ்து பார்த்து சைன் போட்டுட்டு 20,000 வாங்கிடுறாங்க. அவரும் கிளம்பி போயிடுறாரு. இதெல்லாம் விஜயை பார்க்குறாங்க. என்ன இவங்கிட்ட போய் வட்டி வாங்கிட்டு இருக்கா, ஏன் இவ கையில் இருக்கிற காசுலாம் போதாதவங்கட்டு, ஏய் நில்லு அப்படின்னு மீனா கூப்பிட்றாங்க. என்னங்க அத்தை அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ தான் 500 மாலை ஆர்டர் எடுத்துகிட்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கில் சம்பாதிச்சியே, அந்த ரூபா உனக்கு போதாதா? இன்னும் இந்த ஆள்கிட்ட போய் வட்டிக்கு வேறு காசு வாங்கிட்டு இது எல்லாத்தையும் போய் உங்கள் அம்மாட்ட கொடுக்க போறியா? நீ என்ன என் வீடு உன் வீடுன்னு சொல்லி உட்காந்து எழுதி வாங்கிட்டு இருக்கியா? மற்றவங்கள்ட்டலாம் சொல்லி காசு வாங்கிட்டு இருக்கியா வட்டிக்கு அப்படிங்கிறாங்க. அத்தை, அப்படி ஒன்றும் எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. நான் ஒன்றும் உங்கள் வீடெல்லாம் அப்படி சொல்லலை. ஏன் எங்கள் வீடையே நான் அந்த மாதிரி சொல்லி நான் ஒரு நாள் கூட கடன் வாங்கினதே கிடையாது. அப்படிப்பட்ட புத்தி எனக்கு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. சரி, உங்கள் அம்மாவுக்கு இவ்வளோ நாளாக நீ பூ கட்டி டெய்லியும் போய் ரூபா கொடுத்துட்ருக்கியே, அந்த ரூபாலாம் போதாதா? இன்னும் கடன் வாங்கி வேறு உங்கள் அம்மாவுக்கு நீ ரூபா கொடுக்கணுமண்ணே. அத்தை, தப்பாக பேசாதீங்க அத்தை, தேவையில்லாமல். நான் ஒன்று எங்கள் அம்மாவுக்குலாம் கொடுக்கறதுக்காக நான் கடன் வாங்கலைன்னு. அப்போ எதுக்கு நீ வாங்குறேன்னு நான் சொல்கிறேன் அத்தை, கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லுவேன் அது என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு மீனா போயிடுறாங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து ரோகிணியோட ஷாப்பாக காட்டுறாங்க. ரோகிணி அவங்க ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு சிரிப்பாக வருது. ஓ பரவாயில்லையே, 500 மாலை வரைக்கும் ஆர்டர் எடுத்துலாம் பண்ணுறாங்களா? பெரிய ஆர்டர்லாம் பிடிக்கிறாங்க அப்பா அவங்க அப்படிங்கிறாங்க. ஏய், நானே அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏற்கனவே எங்கள் அத்தை வேறு சுருதியை தான் ரொம்ப தாங்கிட்டே இருக்காங்க. என் பக்கத்தில் இப்போ ஒரே வீக்னஸாக போய்கிட்டே இருக்குங்கிற, நீ வேறு ஏண்டி சிரிக்கணுமே. ஆமாம், நீ வந்து விஜயா பியூட்டி பார்லர்னு பெரிய அளவுக்கு பெயர் வச்சுருக்கீல அப்படின்னு அவங்க ரொம்ப கலாய்ச்சிட்ருக்காங்க. அவங்க பார்லர் ஆக்சுவலி அவங்ககிட்ட கிடையாது, வேறு ஒருத்தவங்களுக்கு அவங்க விற்றுட்டாங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. அடுத்து வெளியே வேலை பார்க்குறவங்க வர்றாங்க. உங்களுடைய ஹஸ்பண்ட் சொல்லி ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு. இன்னது என் ஹஸ்பண்ட் அப்படின்னு மனோஜ் தான் வந்திருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ, அங்கே பார்லருடைய பேர் அத்தை பேரில் இல்லையே, அதை வேறு மனோஜ் கண்டுபிடிச்சி வரேன் சீக்கிரமாக வெளியில் போகிறாங்க. அவர் கரெக்டாக அது பார்த்துறாரு. க்ரீன் பிளாண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. என்ன ரோஹிணி, என்னாச்சு? அம்மா பேரில் தானே பார்லர் வச்சுருக்கேன், என்ன இப்போ வேறு ஏதோ ஒரு பேர் இருக்குது, ஏன் அம்மா பேர் என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ரோஹிணிக்கு என்ன சொன்னே தெரியாமல் ரொம்ப மனோஜ்ட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே பக்கத்தில் இருக்க அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு போர்டை வந்து ரிப்பேர் பார்க்க கொடுத்துருக்கு அப்படின்னுங்கிறாங்க. என்னது போர்டை ரிப்பேர் பார்க்க கொடுத்துருக்கா அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. ஆமாம், போர்டில் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் இருந்துச்சு, அதுக்காக தான் இது இன்னும் அப்படிங்கிறாங்க. அடுத்து ரோஹிணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து பிராண்டடாக நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதனால என்னோட பார்லரில் வந்து அவங்க சொல்கிற நேம் அவங்களோட பிராண்டு நேமாக தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அம்மா பேர் கிடையாதா அப்படின்னு மனோஜ் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. இல்லை மனோஜ், நம்ம பிராண்டடாக பேர் வச்சா தான் நம்ம அது மூலமாக நிறைய வந்து ஆர்டர்ஸ் எடுக்க முடியும், நிறைய சப்ளை பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம எல்லாமே நிறையா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓ, இது ஒன்று இருக்கும், இதுவும் ஒரு பிஸ்னஸ் மைண்டு தான், பரவாயில்ல ரோகிணி, நல்லாவே பிஸ்னஸ் ரிலேட்டட் யோசிக்கிற அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப நம்பிட்டார். உடனே இவங்ககிட்ட சரியான பேக்கு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. என்னது, யாரை பேக்குங்கிற அப்படிங்க. இல்லை நாங்கள் என் கஸ்டமர் ஒருத்தர் வருவார், அவரை சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட் அப்படியே மாற்றுறாங்க. ஒரு வழியாக ரோஹிணி வந்து அவங்க பார்லர் கைவிட்டு போச்சு, அவங்க அம்மா பேர் எதுவுமே இல்லை, இப்போ எல்லாமே எடுத்துட்டோம் அப்படிங்கிற அந்த விஷயத்த மனோஜ்கிட்ட எப்படியே மூடி மறைச்சி வேறு மாதிரி சொல்லி சமாளித்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. எந்த ஒரு தப்புலேருந்து அவங்க மாட்டிடலை. ஸோ அப்படியே எஸ்கேப் ஆயிடுறாங்க. மனோஜ் அப்படியே வீட்டுக்கு போயிடுறாரு. அடுத்து இங்கே மீனாவை கட்டுறாங்க. மீனா வந்து அந்த வாங்கின 20,000 ப்ளஸ் அவங்க கிட்ட இருந்த 60,000, ஸோ டோட்டலாக 80,000 வந்து ஒரு வழியாக பரட்டிடுறாங்க. அந்த கார் ஷெட்டுக்கு போய் ரூபா கொடுத்து காரையும் புக் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் அவங்க ஃப்ரெண்டு செல்வத்தை கூப்பிட்டுட்டு அதனால் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இங்கே வந்து போய் முத்துவை கூட்டிகிட்டு வாங்க, அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக இருக்கணும். ஏமா நீ சொல்லியே கூட்டிகிட்டு வரலாம்னு. இல்லைண்ணே பரவாயில்ல, அவர் எனக்காக என்னென்னமோ பண்ணியிருக்காரு, நான் அந்த கார் வாங்கிக்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். பாவம், அவர் ஆட்டோ ஓட்டுறங்கிற எப்படினாலும் அவர் விதத்தில் கொஞ்சமாவது அவருக்கு ஒரு பயம், ஒரு தயக்கம் இருக்கும். அதனால் அவர்கிட்ட நம்ம சொல்லாமல் சர்ப்ரைஸாக பண்ணுவோம். சொன்னேன்னா எதுக்கு அந்த ரூபா இப்படி செலவழிக்கிற, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ அந்த ரூபாவில் உனக்கு நகை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வேண்டாம்,
தானே, காரே நம்ம வாங்கிடுவோன்ட்டு இவங்க பிளான் பண்ணுறாங்க. சரிம்மா நீ அப்படி வர்ற, நான் எப்போனாலும் அவனை கூட்டிகிட்டு வர்றேன் அப்படின்ட்டு இவர் கிளம்பிடுறாரு. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து மனோஜ் கட்டுறாங்க. மனோஜ் வந்து அவங்க அப்பா வந்து கூப்பிட்டுட்டு அப்பா அம்மா வாமான்னு சொல்லி 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. ரோஹிணி வந்து இந்த மாதிரி ரொம்ப பெரிய பிராண்டட் திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கா. ஸோ அதனால் பெரிய பெரிய கம்பெனிலலாம் வந்து டைப் வச்சுருக்கா, பிஸ்னஸ் பண்ணுறா. ஸோ இன்னும் வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து இன்னும் டெவலப் பண்ணலாம். ஸோ அதனால் அவளுடைய பார்லர் வந்து இந்த மாதிரி நேம் மாற்றிருக்கா, இப்போ வந்து அம்மா பேர் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரோஹிணியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிற மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ஏற்கனவே முத்துக்கும் தெரியும், அவங்க அப்பா அண்ணாமலைக்கும் தெரியும். பட் விஜயாவுக்கு வந்து இப்போ தான் தெரியும். விஜயா வந்து அப்படியே பயங்கர டென்ஷனில் இருக்காங்க, பயங்கர கோவத்தில் இருக்காங்க. ஆனாலும் வந்து ரோஹிணி வந்துடுறாங்க. அப்படியே விஜயாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. மீனா எல்லாருமே இருக்காங்க. பட் ஆனால் விஜயா வந்து அவங்கக்கிட்ட கோவத்தை வந்து வெளிப்படுத்தலை யார்கிட்டையுமே. இப்போ என்னம்மா என் பேரில் இல்லாட்டினா என்னம்மா, நீ தான் பெரிய பெரிய கம்பெனியில் வந்து நீ நிறைய டைப் வச்சுருக்கீல, ஸோ நீ நல்லபடியாக முன்னேறி வருவோமா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து மேனேஜ் பண்ணி சொல்லிட்டு போயிடுறாங்க உள்ளே. ஆனாலும் முத்து சொல்கிறார், இப்போ எல்லாம் ஒன்றால தான்ப்பா, அன்றைக்கி இந்த பேர் இல்லைன்னு சொல்லி நான் சொன்னேன், நீ அன்றைக்கி வீட்டில் சொன்னால் இந்நேரம் எதெல்லாம் நடந்திருக்கும்ல வீட்டில் பாரு, இப்போ பாரு அம்மா பாரு ஒன்றுமே நடக்காத மாதிரியே போயிட்டாங்க பாரு அப்படிங்கிறாங்க. அவளை பற்றி எனக்கே இத்தனை வருஷமாக குடும்பத்துக்கு எனக்கே தெரியல அவள் எப்படி மாறுவான்னு. இப்போ பாரு அவள் பேரில் பியூட்டி பார்லர் இல்லைங்கிறது தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சும் பாரு தெரியாத மாதிரி அப்படியே ஒன்றும் இல்லாத மாதிரி எப்படிலாம் நடிச்சுட்டு போகிறான். ஆமாப்பா நீ சொல்கிறதும் கரெக்டு தான். ஏன்னா ரோஹிணி வந்து அவங்க கூட்டிகிட்டு வந்த மருமகளில், ஸோ தான் மருமகளை பற்றி மற்றவங்ககிட்ட வந்து விட்டு கொடுக்காமல் பேசுகிறாங்களாம். சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ட்டு முத்தும் அவர் வேலையை பார்த்துட்டு கிளம்பிடுறாரு. அடுத்து விஜய் வந்து கோவத்தோடு ரூமில் உட்காந்துருக்காங்க. ஆனால் ரோஹிணி வராங்க. ஆண்டி என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்ட்டு. ஏண்டி உனக்கு நான் எவ்வளோ இது இருந்துச்சுன்னா நான் எவ்வளோ தூரம் உனக்கு நான் உதவி செஞ்சுருக்கேன். நீ வீடு வீடாக போய் மசாஜ் செஞ்சுட்டு இருந்தேன், ஆனால் உனக்குன்னு சொல்லி என்னோடய சொந்த காசுலேருந்து உனக்கு பார்லர் வச்சு கொடுத்தா நீ அதில் ஏன் பேரை வைக்காமல் நீ வேறு ஒருத்தவங்க பேரோட வச்சுக்கிட்டு, அதுவும் என்னத்தனாவட்டா நீ சொல்லுவேன் நான் பிராண்டடாக அந்த மாதிரிலாம் நான் உட்காந்து வெளியிலேருந்து திங்ஸ் வாங்கியிருக்கேன், ஸோ அவங்க பேரை தான் போடணும்னு சொல்லி உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும், நீ ஒழுங்கு முறையே அந்த பேரை மாற்றி என் பேரை வைக்கலன்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவத்தில் பேசுகிறாங்க. ஆண்டி ஏன் ஆண்டி இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு ரோஹிணிங்கிறாங்க. ஆமாம் நீ வீடு வீடாக போய் மசாஜ் பண்ணவா தானே, உனக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தேன் பாரு, எனக்கு எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்தில் இருக்காங்க விஜயா.